ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி அனைவருக்கும் கோகுல அஷ்டமி வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து கிருத்திகை வேறு, அதனால் இன்றைக்கி நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு வாங்க பார்த்துடலாம். முதல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே ஆதரவு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு தாளிக்க போகிறோம். முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இன்றைக்கி 2-3 வகை பொரியல் இன்றைக்கி நம்ம வீட்டில். இது வந்து செங்கீரை நல்லா அரிஞ்சு கழுவி வச்சுட்டேன், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து முருங்கைக்கீரை பக்கத்தில் அம்மா முருங்கைக்கீரை காலையில் உடிச்சாங்களா, சத்தியா வேணுமான்னு கேட்டாங்க, கொடுங்க மாட்டு முருங்கைக்கீரை இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம். இங்கே வந்து கொள்ளு வறுத்து துவையில் அரைச்சி இன்றைக்கி கொள்ளு ரசம் மாதிரி வைக்க போகிறேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இங்கே அரிசி ஊற வச்சாச்சு. இங்கே வந்து வரக்காப்பிக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சாப்பாடு இந்த பக்கம் வேகட்டும். நான் அரிசியை கழுவி உப்பு போட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன். இது நம்ம வெந்து அப்படி வடிக்கிறேன், அப்படியே வேகட்டும். இந்த பக்கம் காப்பி. இங்கே வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு வேக வச்சிடலாம். கிழங்கு ஒரு சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். டெய்லி வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கணும், ஏன்னா கொஞ்சம் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் சீக்கிரம் செஞ்சிடலாம். ஏன்னா நேற்று காய் பொரியல் எதுவுமே பண்ணலையா, அதனால் எல்லாமே சரி இன்றைக்கி செஞ்சிடலாம். சனிக்கிழமை இன்றைக்கி வந்து கோகுல அஷ்டமின்றனால பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுத்துடலாம். காய்கறிலாம் நிறையா வந்து இன்றைக்கி செஞ்சுட்ருக்கேன். முருங்கைக்காய் அதே மாதிரி முருங்கைக்காய் கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறேன், சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் எல்லாமே. இப்போ நம்ம போய் முருங்கைக்கீரை கட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுமாதிரி டீ குடிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு இப்போ பால் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் கொஞ்சமாக காலையில் வர டீ, லெமன் டீ இந்த மாதிரி போட்டு குடிச்சுக்கிறோம். கீரை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் எங்கள் வீட்டுக்காரங்க ஆகிப்போகிறோம். இங்கே வந்து 4 விசில் வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு வேக வச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம முருங்கைக்காய் பொரியல் பண்ணிடலாம். முருங்கைக்காய் வந்து கூட்டு மாதிரி நல்லா சீரகமும் தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் போட்டு அரைச்சி வைப்பேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வரக்காப்பி கொதிச்சிருச்சு, இந்த வடிகட்டி குடிச்சிக்கிற வேண்டியது. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். பாருங்க நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வர மிளகா 2 பச்சை மிளகா இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா, 2 வர மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிடணும். கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கை போட்டுட்டு முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சீரகம், தேங்காய், ஒரே ஒரு வரமிளகா போட்டு சூப்பராக இருக்கும் கூட்டு. முருங்கைக்காயை போட்டு நல்லா பிஞ்சு முருங்கைக்காய் போட்டுடலாம். போட்டு விட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு தண்ணி சேர்த்துக்கணும். பாப்பா கொஞ்சம் பெருசாக அறுத்துருச்சு, நான் சின்னதாக இருக்கேன். நேற்றே கட் பண்ணி வச்சாச்சு. நேற்றே முருங்கைக்காய் கொண்டு வந்தாங்களா, அதனால் சரி முருங்கைக்காய் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டு மாதிரி பண்ணிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் துருவி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியலுக்கும் இந்த செங்கீரை பொரியலுக்கும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம். இதை அப்படியே குறைன்னு அரைச்சி நம்ம முருங்கைக்காயில் சேர்க்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அரைச்சி சேர்த்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அரைச்சிடலாம். குறைன்னு அரைக்கணும், வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, குறைப்பாக போதும். வாங்க அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துலாம். இப்போ பூவாட்டை துருவிடணும், ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வதக்கி விட்டு சிம்மில் வச்சு விட்டுறணும். ஆனில் இருக்கக்கூடாது, சிம்மில் வச்சே ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்தால் நமக்கு முருங்கைக்கீரை கூட்டு சூப்பராக ரெடியாக முருங்கைக்காய் கூட்டு. அவ்வளோதான். அந்த தண்ணி கொஞ்சம் வற்றின பிறகு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது. சூப்பராக இருக்கும். காய் எடுத்து சாப்பிட இப்போ சிம்மில் வச்சு விட்டுறலாம். சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படி கொதிக்கட்டும். சாப்பாடு வெந்துட்டுருக்குது. இங்கே முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் கூட்டு அவ்வளோதான். கொஞ்சம் மல்லித்தலை போட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். காய் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்து அந்த கிரேவி பக்கத்தோடு சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம கொள்ளு துவையலுக்கு வறுத்துக்கலாம். துவையலும் இது கொள்ளு ரசமும் வைக்க போகிறேன். வறுத்து நம்ம எல்லாமே அரைக்கிறப்ப சூப்பராக இருக்கும். ரசம் வந்து வறுத்துடலாம். நல்லா சிம்மில் இருங்க. வந்து இந்த பக்குவத்துக்கு வறுத்துடணும். இதிலே வந்து நம்ம துவையலுக்கு வந்து கொஞ்சம் வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எப்படி அது சேர்த்துக்கோங்க. இந்த சூடோடு வறுக்கிறப்ப நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ வந்து கொள்ளு துவையலுக்கு இது கொள்ளு ரசத்துக்கு ஒரு 5 தக்காளி, கொஞ்சமாக கொள்ளு இப்படி எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இந்த தக்காளியில் வந்து நான் மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த வறுத்து கொஞ்சம் ஆறட்டு. இதில் மிளகு, வெள்ளைப்பூடு, சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ரசத்துக்கு. இது ஆறட்டு அப்படியே துவையலுக்கு. இந்த பக்கம் மரவள்ளி கிழங்கு தாளித்து விட்டுறலாம். அந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும். தாளிச்சிடலாம். கடுகு சேர்த்துலாம். கடுகு நல்லா வெடிச்சது வந்து வரமிளகா வெங்காயம்லாம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1, வரமிளகா 2 சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கிடலாம். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். நல்லா வதங்கிட்டு அப்படி நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்து போட்டுறோம். இது கிழங்கு போட்டுறோம். கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். கடலைப்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பு போட மறந்துட்டேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் 2யுமே மறந்துட்டேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவசரத்தில் தாளிக்கிறதுனால கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மறந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டாக. அவ்வளோதான். நமக்கு மரவள்ளி கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து துவையலுக்கு வந்து கொள்ளு, உப்பு, கொஞ்சமாக புளி, இந்த இவ்வளோதான் எடுத்திருக்கேன் நான். புளி ஊற வச்ச புளியில் கொஞ்சம் தேங்காய், 2 பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை. இது வந்து கொள்ளு துவையலுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து கொள்ளு ரசத்துக்கு வந்து கொள்ளு வறுத்து வச்சுருக்கேன்னா தக்காளி பழம், பெருங்காயம், மஞ்சத்தூள், பூண்டு, சீரகம் எல்லாமே போட்டிருக்கேன். மல்லித்தலை, கருவேப்பிலை, இதையெல்லாம் மிளகு தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே கடாய் வச்சாச்சு. முதல்ல வந்து நம்ம ரசத்தை தாளித்து விட்டுறலாம். அரைச்சிட்டு வந்து கொள்ளு ரசத்துக்கு வந்து எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. நல்லா மணமாக இருக்கும் அந்த கொள்ளு அரைச்சது. இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. தண்ணி இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை ஒரு அலசு அரைச்சிக்கலாம். சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சது வந்து 2 வரமிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அங்கேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம யோகாஸ் ரசப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இதில் அரைக்கும்போது. அந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, இங்கே வந்து ரசம் அரைச்சி வச்சது. நம்ம யோகாஸ் ரசப்பொடில மல்லித்தலை எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால அந்த வாசமும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நம்ம யோகாஸ் ரசப்பொடி கொஞ்சம் மேட்டாப்பில் போடுவோம். நல்லா மணமாக இருக்கும். ஏன்னா அது மல்லித்தலை எல்லாமே சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பு. இப்போ ரசம் நல்லா நுரக்கட்டுறப்ப மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். கட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ மல்லித்தலை சேர்த்துலாம். இப்போ ரசத்தை மாற்றிட்டு நம்ம கீரை பொரியல் பண்ணிடலாம். கடுகு போட்டுடலாம். கீரை பொரியலுக்கு சிகப்பு தண்டு கீரை பொரியல் சூப்பராக இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். தண்டங்கீரைக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம்லாம் வதங்கின பிறகு கீரை போட்டுறேன். கீரை நல்லா அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா அந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கீரைக்கு வந்து எப்போயுமே நிறைய போடக்கூடாது. நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருப்பி எடுத்து போட்டுறணும். அப்போதே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். சிகப்பு தண்டங்கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. தேங்காய் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. நம்ம கீரை நிறையா இருக்குதுன்னா தேங்காய் நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன். இதே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஜீரகம்லாம் போட்டுக்கோமா நல்லா மணத்தோட நமக்கு சூப்பராக தண்டங்கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா வந்து செஞ்சாச்சு. இது வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். முருங்கைக்கீரையை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி சுட சுட சோறு செஞ்சாச்சு. இங்கே வந்து முருங்கைக்காய் சொன்னால் அந்த கூட்டு பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இங்கே வந்து கொள்ளு துவையல். இந்த துவையலில் கொஞ்சமாக சாதம் வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. நான் நல்லெண்ணெய் சாப்பிடக்கூடாது, அதனால நான் பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து கீரை பொரியல், இங்கே வந்து ரசம், அரைச்சி விட்ட ரசம், கொள்ளு ரசம், இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு பொரியல். சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு காலையில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சுருக்குது. இப்போ கொஞ்சமாக சாப்பாடு போட்டு இந்த துவையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிகள் டெய்லி வரும், நம்ம பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் டயட்டில் இருக்கிறோமா, சரி காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம், சாப்பாடு கம்மியாக எடுத்துக்கலாம். காய்கறிகள் இப்போ எப்பவுமே நிறையா சேர்த்து செஞ்சுக்கிறது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருங்கைக்கீரை ரெசிபி கேட்டிருக்கீங்க, அதை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. மாசமாக இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே கீரை நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த சிகப்பு தண்டுக்கீரைலாம் அவ்வளோ ஒரு சத்து நல்லாயிருக்கும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.